அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 ஆடி மாதத்தின் 2வது ஞாயிறு, மிக மிக விசேஷமான ஞாயிறு. இந்த 2ஆம் ஞாயிறு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் விசேஷமானது தான். அதற்காக தனித்தனி பதிவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் 2ஆம் ஞாயிறு நமது வீட்டில் அம்மனுக்கு கூழ் வார்த்து படைத்து வழிபாடு செய்யும் முறை சொல்லித்தரப்போகிறேன். ஒருவேளை உங்களால் கூழ் காய்ச்ச முடியலன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரப்போகிறேன். மேலும் ஒரு 11 பொருள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானம் தரும் பொழுது 6 விதமான நன்மைகள் நடக்க போகுது. அதையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஆடியோவை பொறுமையாக நிதானமாக முழுமையாக கேட்டு இதில் எதை செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். நீங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆடியோவை எடுத்து சொல்லணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆடியோவுக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான தர்ப்பண காரியங்களை செய்கிறது மிக மிக முக்கியம். நீங்கள் எத்தனையோ வழிபாடு பண்ணுறீங்க, எத்தனையோ பரிகாரம் பண்ணுறீங்க, இருந்தாலும் உங்கள் பிரச்சனை தீரலை அப்படின்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். முன்னோர்களுடைய கடமைகளை நாம் செய்ய தவறியது. எனவே தான் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையை சொல்லப்பட்டிருக்கு. அன்று உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறைப்படி செய்யுங்க. ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு பிண்ட தர்ப்பண காரியங்களை செய்ய முடியாதவர்களுக்காக இந்த ஆண்டு அந்த சேவையை நாமளே செய்ய போகிறோம். அடியேனே நேரடியாக ராமேஸ்வரம் சென்று இறந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய அவர்களுக்காக பித்ரு பிண்ட தர்ப்பண காரியங்களை வேத விற்பனர்களை கொண்டு செய்ய போகிறேன். நேரடியாக வர முடியாதவர்களுக்கு மட்டுமே இந்த சேவை. பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் பதிவு செய்யும் ஆத்மாவை இறைவன் பாதத்தில் இளைப்பாற செய்யும் வேத மந்திரங்கள் சொல்லி இந்த சடங்கு நடக்கும். மேலும் ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லித்தரப்படும். பதிவு செய்ய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆடி 2ஆம் ஞாயிறு 26/7/2026 ஆடி 10 அந்த அன்னைக்கு அம்மனுக்கு கூழ் வார்த்தல் அப்படிங்கிறது பாரம்பரியமாக நாம் கடைபிடிச்சிட்டு வர ஒரு பழக்கம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதை பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பாரம்பரியமாக கிராமத்து பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும். ஆடி ஞாயிற்றுக்கிழமனாவே அம்மனுக்கு கூழ் வார்த்து அதை தானமாக கொடுப்பாங்க. பெரிய அளவுக்கு கூழ் ஊரே சேர்ந்து தயார் பண்ணி கொடுப்பாங்க. அல்லது தனிப்பட்ட முறையில் கூட கூழ் காய்ச்சி அதை அம்மனுக்கு வச்சு படைச்சி அதை தானம் பண்ணுவாங்க. இவ்வாறு செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அம்மனுடைய பரிபூர்ணமான அருளால் யார் இந்த பூஜையை செய்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்கள் ஏற்படும். மிக முக்கியமாக ஆரோக்கியம் மேம்படும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த அற்புதமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் கூழ் காய்ச்சல் அப்படிங்கிறதுடைய ஆழமான இன்னொரு மருத்துவ காரணம் இருக்கு. ஆடி மாதங்கிறது பருவநிலை மாறும் மாதம், அதாவது காற்று அடிக்கும் மாதம்னு சொல்லுவாங்க. காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் இந்த கூழ் வார்த்து அதை நாம் தானமாக தந்து நாமளும் அதை பிரசாதமாக சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கும் அது ஆரோக்கியத்தை பயக்கும். எனவே தான் நமது முன்னோர்கள் இந்த அற்புதமான வழிபாட்டை சொல்லியிருக்காங்க. நமது முன்னோர்கள் சொல்லியிருக்க எல்லா விஷயமுமே ஆன்மீகம் மருத்துவம் இரண்டும் கலந்துதான் இருக்கும். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் மஞ்சள் தெளிக்கிறது, வாசலில் வேப்பிலை கட்டுறது, இது எல்லாமே ஆரோக்கியத்திற்காக. கிருமிகள் எதுவும் குடும்பத்தை பாதிக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வழிபாட்டு முறையாக நமக்கு சொல்லியிருக்காங்க. எனவே இதை நம்ம இந்த காலத்திலையும் பின்பற்றும் பொழுது நமக்கு மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கும். சரி, வாங்க கூழ் வார்த்தல் எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த கூழ் வார்ப்பதற்கு கூழ் காய்ச்சணும். இன்றைக்கி கூழ் காய்ச்சறதுக்கு மாவுகள்லாம் தாராளமாக கிடைக்கும். கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஆரி மாவுன்னு சொல்லுவாங்க. அதை வைத்து கூழ் காய்ச்சிங்க. எப்படி உங்களுக்கு காய்ச்ச தெரியுமோ, எந்த அளவுக்கு உங்களால் காய்ச்ச முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காய்ச்சினா போதும். காய்ச்சி தயார் பண்ணிக்கோங்க. கூழ் பாத்திரத்தில் வேப்பிலை கட்டிக்கோங்க. கழுத்து பகுதியில் வேப்பிலை கட்டி அந்த கூழை அதில் ஊற்றி 3 இடத்துல சந்தன குங்குமம் வச்சு அந்த கூழ் பாத்திரத்தை பூஜை அறையில் அப்படியே கொண்டு போய் அம்மனுக்கு முன்னால் வைங்க. எந்த அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் சரி அந்த அம்மனுக்கு முன்னால் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வைங்க. அல்லது காலையில் 7:45 8:45 அல்லது காலையில் 10:45 11:45 அல்லது மாலை 5:30 மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு காலையில் நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் தானம் தரத்துக்கு உங்களுக்கு நேரம் வசதியாக இருக்கும். சரிங்களா? அவ்வாறு
கூழ் காய்த்து அம்மனுக்கு படைத்து அது கூடவே உங்களால் என்னென்ன உணவுகள் அம்மாவுக்கு நைவேத்தியம் மேற்கொண்டு வைத்து 5 தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க, அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். கைலாசா தீப எண்ணெய் வேணுங்கிறவங்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். 108 மூலிகைகளின் சங்கமம் அந்த தீபம் ஏற்றும் அற்புதமான எண்ணெய். சரிங்களா? அவ்வாறு தீபம் ஏற்றி முழு பக்தியோடு விநாயகப் பெருமானை முதல்ல வணங்கிட்டு அதன் பிறகு அம்மனை வணங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அம்மனுடைய மந்திரங்கள் போற்றிகள் இருந்தாலும் சரி, காயத்ரி மந்திரங்கள் இருந்தாலும் சரி, அதை முழு பக்தியோடு சொல்லி அம்மனை வணங்கிட்டு எனது குடும்பத்தில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிரந்தரமாக தங்க வேண்டும், எனது குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு முழு பக்தியோடு நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கூழ் பிரசாதத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு கொடுத்துட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய யாருக்காவது அந்த கூழ் தானம் பண்ணுங்க. சாமி, எங்களுக்கு கூழ் காய்ச்ச தெரியாது அல்லது கூழ் காய்ச்சுவதற்கு நேரமின்மை, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒன்றும் சிரமப்படாதீங்க, மோர் வச்சு இந்த வழிபாடை பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க, கழுத்தில் வேப்பிலை சுற்றிக்கோங்க, அது நிறைய மோர் ஊற்றிக்கோங்க. மோர் வச்சு கூட இந்த வழிபாட்டை பண்ணலாம். வழிபாடை பண்ணிவிட்டு அந்த மோரை தானமாக கொடுங்க, நீங்களும் பிரசாதமாக எடுத்துக்கோங்க. அன்பு சொந்தங்களே, சாதாரணமான வழிபாடு மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை செய்யும் பொழுது உங்கள் மனதிற்குள்ள ஒரு நிறைவு வரும், அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறத உங்களால் உணர முடியும். எனவே ஆடி 2ஆம் ஞாயிறு இந்த எளிமையான வழிபாட்டை செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இன்னொரு தகவல், இந்த ஆடி ஞாயிறுங்கிறதே தானம் செய்வதற்குண்டான ஒரு புனிதமான நாள். நான் இப்போ ஒரு 11 பொருள் சொல்கிறேன். அந்த பொருள் நீங்கள் எப்படி வேணால் யாருக்கு வேணால் தானம் பண்ணுங்க. அந்த 11 பொருள் தரணும்னு அவசியம் இல்லை. அந்த 11 பொருளை ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட போதும். சரிங்களா? பானகம், மோர், தயிர், பூசணி, முருங்கைக்கீரை, மொச்சை, சர்க்கரை பொங்கல், வாழைக்காய், பால், கொண்டைக்கடலை, இளநீர், இதில் எதை யாருக்கு தானம் தர முடியுமோ அன்னைக்கு எந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, இந்த பொருட்கள்லாம் சொல்லியிருக்கீங்களா, இதில் ஏதாவது ஒன்று தானம் பண்ணுங்க. இது எதுவுமே தானம் பண்ண முடியலையா, ஆடி ஞாயிறு 3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, அல்லது உடல் முடியாமல் இருக்கிறவங்க 3 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது செய்யறதுனால உங்களுக்கு 6 விதமான நன்மை கிடைக்கும். என்னென்ன தெரியுங்களா? குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கும். தோஷங்கள் அத்துணையும் நீங்கும். தீய கர்ம வினை விலகி ஓடும். புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். இந்த 6 விதமான நன்மைகளும் இந்த ஆடி மாதத்தில் இந்த 11 பொருளில் ஏதாவது ஒரு பொருளை தானம் தரும்பொழுது நடக்கும், அல்லது அன்னதானம் செய்யும் போது நடக்கும். எனவே முடிந்தால் இதை செய்ய முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை இந்த அன்னதானத்தையும் உங்களால் பண்ண முடியலனா கவலைப்பட வேண்டாம். எங்களது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவை குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் ஆடி ஞாயிறு அன்னதானம் சிறப்பாக பண்ண போகிறோம். அந்த அன்னதானத்துக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது ஒரு சிறிய தொகை கொடுத்து அந்த அன்னதான சேவையில் பங்கெடுப்பு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக அந்த அருள், இந்த நன்மை அப்படியே உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். டிஸ்பிளேல பாருங்கள், எங்களது அறக்கட்டளையுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இப்படி ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்காக பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சகோதரிகளே, 21/8/2026 யாரும் மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய புனிதமான நாள். இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜைக்காக 13 ஆகர்ஷண பொருட்களை வெண்கல சொம்பில் இட்டு வரலட்சுமி வெண்கல கலசம் கட்டி கொடுத்துட்ருக்குறோம். இந்த கலசத்தை வச்சு தான் இந்த ஆண்டு பூஜை பண்ணணும். இந்த பூஜை எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலன்னா இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆண்டு வரலட்சுமி கலசம் வைத்து எப்படி பூஜை பண்ணுங்கிற அந்த ஆடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். கேட்டு அந்த மாதிரி செய்யுங்க. இந்த வெண்கல கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாளில் 7 லக்ஷ்மி தாந்திரியங்கள் சொல்லித்தரப்போகிறோம். மேலும் வரலட்சுமி தாயின் மூலமந்திரம் மற்றும் போற்றிகள் சொல்லித்தரப்போகிறோம். சூழ்நிலையின் காரணமாக அந்த அன்னைக்கு வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணுங்கிற 3 ஆலோசனைகள் வழங்க போகிறோம். மேலும் மகாலட்சுமி தூபம் 100 கிராம் இந்த கலசத்தோடையே அனுப்பி வைக்க போகிறோம். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரலட்சுமி கலசம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றோம். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.